ரோமானிய சாம்ராஜ்யத்துல மைக்கேல் அப்படின்னு ஒரு சிறு வயது அரசன் இருந்தான். அந்த ரோமானிய சாம்ராஜ்யத்துல நிறைய நயவஞ்சகர்கள் உண்டு. அதனால மைக்கேல் என்ன பண்றான், அவனுக்கு ஒரு உற்ற நண்பன் ஒருத்தன் அவனுக்கு தேவைப்பட. குதிரை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு முரட்டு குதிரை அவனை கீழே தள்ளி விட பாக்குது. அப்ப அந்த குதிரை லாயத்துல வேலை செஞ்ச ஃபாசிலஸ் அப்படிங்கிற ஒருத்தன் அந்த குதிரையை அடக்கி மைக்கேலோட உயிரை காப்பாத்துறான். அன்னையிலேருந்து மைக்கேலும் ஃபாசிலஸும் ரொம்ப நண்பர்கள் ஆயிடுறாங்க. மைக்கேல் நிறைய பொண்ணும் பொருளும் தர்றான். அவன் எப்பெல்லாம் காசு கேட்கறானோ அப்பெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு அரசாங்கத்துல ஒரு ஆலோசகர் வேலையை அவனுக்கு கொடுக்குறான். அவனுக்கு அவ்வளோ அதிகாரங்களை அவன் கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, தன்னுடைய காதலி யூஜின் அப்படிங்கிற ஒருத்திய அவனுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறான். அந்த அளவுக்கு அவன் மேல ஒரு நம்பிக்கை, எல்லாமே அவன் தான் அப்படின்னு நம்புறான். இப்போ இந்த ஃபாசிலஸ் பார்க்குறான், அவனுக்கு பணம் வந்துடுது, அதிகாரம் வந்துடுது. அப்போ இந்த அதிகாரத்தை முழுசா கைப்பற்றுறதுக்கு அவன் ட்ரை பண்றான். அப்போ அதுக்கு தடையா இருந்தது மைக்கேலோட மாமன். அவன் தான் அந்த சாம்ராஜ்யத்தோட தளபதியா இருக்கிறான், தலைமை தளபதியா இருக்கான். அப்ப அவன் இல்லைன்னா இவன் மைக்கேலை நல்லபடியா நம்ம முழு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம்னு நினைச்ச ஃபாசிலஸ் என்ன பண்றான், அவனை பத்தி தப்பு தப்பா எல்லாமே சொல்லி கொடுக்குறான். ஒரு கட்டத்துல மைக்கேலோட பர்மிஷனோடையே அவனோட மாமாவை ஒரு குதிரை பந்தயத்துல ஒரு கூட்டத்துக்குள்ளார பூந்து ஃபாசிலஸ் அவங்க மாமாவை கொன்னுடுறான். இப்போ மைக்கேல் ஃபாசிலஸை தலைமை தளபதியா ஆக்கிடுறான். அப்போ இராணுவம், அரசாங்கம் எல்லாமே ஃபாசிலஸ் கண்ட்ரோல்ல வந்துடுது. இப்போ மைக்கேலோட கஜானா தீந்து போகுது, அவன்கிட்ட காசு இல்லை. அப்ப என்ன பண்றான், நான் இவ்வளவு காசு கொடுத்தேன் நண்பா, எனக்கு கொஞ்சம் பொண்ணும் பொருளும் தேவைப்படுது, எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்கிறப்ப கை விரிச்சிடுறான் ஃபாசிலஸ். அப்பதான் இவனுக்கு தான் ஏமாற்றப்பட்டோங்கிறதே உணர்றான் மைக்கேல். ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறப்ப கண் முழிச்சு பார்க்கறான், சுத்தி ஆயுதம் ஏந்திய காவலர்கள் நிக்கிறாங்க. என்னன்னு அவன் கேட்கறதுக்குள்ள அவன் தலை துண்டிக்கப்பட்டு அவன் சாவடிக்கப்படுறான். ஃபாசிலஸ் மைக்கேலோட தலைய ஈட்டியில சொருவிக்கிட்டு குதிரை மேல ஏறி சாம்ராஜ்யத்துல சுத்தி வர்றான். நான் தான் அரசன் அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிறான். எந்த ஒரு உறவுக்குமே ஒரு எல்லை உண்டு, நண்பனுக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் தூக்கி அவன் கையில கொடுத்துட்டு ஒரு நண்பனை அழகு பார்க்கறது ரொம்ப பெரிய தவறு. அது மட்டும் இல்லாம தான் இருக்கும் இடத்துக்கு வரக்கூடிய அடுத்த நிலையில இருக்கிற நண்பன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் எந்த நேரத்திலையும் என்னவாது செஞ்சு நம்மளுடைய இடத்தையும் நம்மளுடைய பதவியையும் பிடிச்சிக்கிறதுக்கு எப்போதும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படிங்கிறதுக்கு இந்த மைக்கேல் ஃபாசிலஸ் கதை ஒரு பெரிய உதாரணம். எல்லோரும் சிந்தித்து செயல்படுங்க.